அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் இரவு 12 மணிக்குள் எப்படியாவது இந்த ஒரு வரியை எழுதுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் முழு பலனையும் தரக்கூடிய ஆற்றல் மிக்க தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான சக்தி மிக்க முருகப்பெருமானுடைய திருநாமம் எழுதும் முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நீங்க விரதங்கள் பூஜைகள் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்களை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் நீங்க எழுதலாம். இவை அனைத்துமே ஒரு நாள் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. நம்ம எழுத போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுத போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சுட்டு எழுதினாலே போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக எந்த நேரத்தில் இதை எழுதணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சிட்டு நீங்க எழுத வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, பலனை எதிர்பாராமல் முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதுங்க. முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் எப்பவும் என் கூடவே இருக்கணும், எனக்கு எல்லா முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு பொதுவான இந்த கோரிக்கையை நீங்க வைக்கணும். பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஓம் ரீங் ஞானக்கந்தா வசி வசி, ஓம் ரீங் ஞானக்கந்தா வசி வசி, ஓம் ரீங் ஞானக்கந்தா வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான முருகப்பெருமானுடைய திருநாமம் இது. கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால நம்ம எழுதலாம். பிளாக் கலர் மட்டும் தவிர்த்துடுங்க. 27 முறை எழுதி முடிச்சிட்டு திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட ஸ்ரீ வள்ளி தெய்வானை அம்மா சமேதராக முருகப்பெருமான் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த பேப்பரை மடித்து சுத்தமான ஒரு இடத்துல வச்சிருங்க. பூஜை அறையில வைக்கலாம், அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், அல்லது பீரோல, ஷெல்ஃப்லன்னு ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய வைகாசி விசாகத்தன்று இந்த திருநாமத்தை நீங்க எழுதி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல் விரும்பிய நபரை கவர்ந்து இழுக்கக்கூடியது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரி உங்களுடைய உழைப்பிற்கு சரியான ஒத்துழைப்பு தரல, உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடித்தமான நபர் எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட இந்த கல்லை நீங்க பயன்படுத்த
பயன்படுத்தும் போது அந்த நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கணும். பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி, இது போல நீங்க சொல்லணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லும் போது ஒரு வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மேஜிக் போல அந்த நபர் உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரீன் ஜேட் கல். இதை பச்சை மாணிக்க கல்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட், ஹேண்ட்பேக்ல ஜஸ்ட் போட்டு வச்சாலே போதும் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தாண்டி இன்னும் அபாரமான பணவசியம் ஏற்பட தினமும் 5 நிமிஷம் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கை ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு விரல்களால மூடி ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற வாக்கியத்தை 5 நிமிஷம் நீங்க சொல்லிட்டே வாங்க. இப்படி நாம் செய்யும் போது எதிர்பாராத வகையில் கூட பணவரவு ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்திக்கல். இந்த செவ்வந்திக்கல் நம்முடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றி கொடுக்கும். அதீதமான வசிய சக்தி மிகுந்தது. நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லுக்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டத போல 5 நிமிஷம் நீங்க ஃபீல் பண்ணணும், உணரணும். உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க உண்மையாகவே அந்த சொந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். அதே போல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மகிழ்ச்சியான உணர்வை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. 5 நிமிஷத்திற்கு நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து நீங்க செய்யும் போது உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதிசயத்தக்க வழியில் அது நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் சேர்த்து தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்பொறி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளான மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, அதனுடன் முக வசியம், முக வசீகரமும் ஏற்படும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரம் 2 டைம் மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை கழுத்தில் அணியலாம். இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட ஏதாவது ஒரு வழியில் அது பணவரவை ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், பலன் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்த பூஜை நாளைய தினம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.